ஹல்லேலூயா, தேவனுக்கு ஸ்தோத்திரம். குட் மார்னிங். விடிஞ்சிருச்சுங்க, எழுந்துட்டீங்களா? வாருங்கள், அப்போ தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கலாம். அனுதின தியானம் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். சிறிய ஜெபத்தோடு கூட இன்றைய அனுதின தியானத்தை நாம் ஆரம்பிக்கலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, மற்றொரு விஷயம், இந்த காலை வேளையில எங்கள் இருதயங்களை பலப்படுத்துகிற விதத்திலும் ஆறுதல் அளிக்கிற விதத்திலும் பரிசுத்த ஆவியை எங்கள் மீது ஊற்றி எங்களோடு பேச வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நல்லா இருக்கீங்களாங்க? என்ன நல்லா இருக்கிறதுங்க? பயம் 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 பயம். இந்த நாட்களில் எத்தனையோ விதமான பயத்தினாலே மனிதர்கள் பீடிக்கப்படுகிறார்கள். ஒரு பக்கத்திலே பயங்கரமான வைரஸ் ஃபீவர்ஸ், இன்னொரு பக்கத்திலே இயற்கை பேரிடர்கள், தட்பவெப்பநிலை மாற்றத்தாலே அநேகர் ஆரோக்கிய குறைவுக்கு ஆளாவது, இன்னொருபுறம் யுத்தத்தின் பெரும் செய்திகள், மறுபக்கம் பொலிட்டிக்கலாக எங்கு பார்த்தாலும் ஒருவரை ஒருவர் விரோதித்துக் கொண்டு தேசங்களுக்கு எதிராய் தேசங்கள், அரசாங்கத்துக்கு எதிராய் அரசாங்கம் என்று எழுந்து நிற்பது யுத்தத்திற்கு காரணமாக இருக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது அப்படியே இருக்கட்டும். குறைந்தபட்சம் நம்முடைய வீடுகளில் நமக்கு ஆயுதங்கள் இல்லாவிட்டாலும் நம்முடைய இல்லங்களிலே குழப்பத்தை உண்டாக்குவதற்காக பிசாசு செய்கிற காரியங்கள், சமாதானத்தை இழந்து போய் நிற்கிற குடும்பங்கள் எத்தனையோ இருக்கின்றன. மனோரீதியாக, பொருளாதார ரீதியாக, ஆவிக்குரிய பிரகாரமாக விதவிதமான குறைவுகளுக்குள்ளே இருக்கின்ற நாம் எத்தனையோ விதத்தில் பயத்துக்கு இலக்காகிறோம். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எது என்ன நடந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உருவாகி கொண்டே இருந்தாலும், ஆண்டவர் நம் பட்சத்தில் இருப்பார் என்றால் நாம் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாவற்றையும் சரி செய்யக்கூடிய, எல்லா தேவைகளையும் தீர்க்கக்கூடிய சர்வ வல்லமையுள்ள தேவனோடு இருக்கிறார் என்கிற அந்த தைரியம் நமக்குள்ளே இருக்கும். தாவீதுக்கு அநேக போராட்டங்கள் இருந்தன. போராடி போராடி மீண்டுதான் அவன் சக்கரவர்த்தி ஆனான். ஆனால் அந்த போராட்டங்களின் மத்தியிலே மனோரீதியாக, அதேபோல சரீர பிரகாரமாக, எல்லா விதத்திலுமே ஒரு பயத்தோடு கூட ஒரு இடத்திலே ஒளிந்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு சூழலிலே, நிந்தைக்கு அவமானங்களுக்கு இலக்காகிற சூழ்நிலைகள் எவ்வளவோ இருந்தபோதும் கூட தன்னுடைய இலக்கை மாத்திரம் தேவனின் மீதே வைத்திருந்தான். ஒரு விஷயம் 118வது சங்கீதம் 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? என் ஆண்டவர் என் பட்சத்தில் இருந்தால் போதும். நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை, எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை. எப்படிப்பட்ட சூழ்நிலைக்கும் நாம் பயப்பட வேண்டியதில்லை. வியாதிகளா? சுகப்படுத்தி விடுவார். குறைகளா? தீர்த்து வைப்பார். சமாதானமா? முழுமையாய் எனக்கு அருளிச் செய்வார். அநேக பகைவர்களா? என் தேவன் என் பட்சத்தில் இன்று யுத்தம் செய்வார் என்பதனாலே நான் மௌனமாக இருந்து அதை பார்த்து கொண்டிருந்தாலே போதும். உண்மையாகவே இப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள் உண்டா? எல்லா சின்ன சின்ன விஷயங்களுக்கும் பரபரத்து பயப்பட்டு சோர்ந்து போகிறோமா? ஆண்டவரின் பட்சத்தில் இருக்கையில் நான் எதற்கும் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? மனிதனால் எனக்கு என்ன செய்துவிட முடியும்? மிஞ்சி மிஞ்சி போனா கொலை பண்ணுவான், அவ்வளவுதானே. உங்கள் சரீரத்தை கொலை செய்கிறவர்களுக்காக நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்கள் சரீரத்தையும் ஆவியையும் ஆளுகை செய்கிற தேவனுக்கு பயந்திருங்கள். சாவு நமக்கு பயத்தை உண்டாக்காத. ஆண்டவருக்குள் இருக்கிறவர்களுக்கு மரணம் என்பது ஒண்ணுமே இல்லைங்க. ஏனென்றால் அது ஆண்டவர் நிமித்தமாக, நீதி நிமித்தமாக, சுவிசேஷத்தின் நிமித்தமாக ஒருவேளை நமக்கு எவரும் தீங்கிழைத்தால் அது நமக்கு இன்னும் எவ்வளவோ பிளஸ் பாயிண்ட். நாம் இரத்த சாட்சியாய் மறைக்கிற வாய்ப்பு. பரலோக ராஜ்யத்திலே இருப்போம். இந்த மண்ணிலிருந்து, மண்ணின் சரீரத்திலிருந்து, மண்ணின் உலகத்திலிருந்து விடுதலை. நாம் எதுக்கு பயப்படணும்? உன்னோட சொத்தை யாராவது அபகரிச்சிருவாங்கன்னா, உன்னை ஆசீர்வதிக்கிறவர் தேவனா இருப்பதுனால உன்னிடத்திலிருந்து யாரதை பறிக்க முடியும்? உன்னுடைய ஆரோக்கியம் இழந்து போய்விடும் என்றால், உன்னை சொஸ்தமாக்குகிற தேவனாகிய கர்த்தர் நானே என்று அவர் சொல்லும்போது, உனக்கு நல்ல ஆரோக்கியத்தை வழங்குவேன் என்று நமக்கு வாக்கு பண்ணியிருக்கின்ற நம்முடைய ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தை நமக்காக என்றோ சிந்தியிருக்கிறபடினாலே நம்மை சொஸ்தமாக்குவார். எனவே நாம் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்மை சுற்றி எத்தனை பேர் நமக்கு விரோதமாக எப்படிப்பட்ட போராட்டத்தை போராடினாலும், ஒருவேளை சூழ்நிலைகள் எல்லாம் சார்ந்ததாக இல்லாத போதிலும் கூட, நீ தேவனுக்குள்ளாக இருக்கிறாயா, தேவன் உன்னோடு கூட இருக்கிறாரா என்பதை நாம் பரிசீலித்துக் கொண்டால் அது போதுங்க. தேவன் இல்லைன்னா நம்ம எல்லாத்துக்கும் பயந்துகிட்டு தான் ஆகணும். ஒருவேளை ஆண்டவர் நமக்கு துணையாக இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில வேறு ஆதாரம்னு நமக்கு என்ன இருக்கு? நமக்கு அபயம் என்று வேறு எதை சொல்ல முடியும்?
நம்முடைய திறமை சாமர்த்தியங்கள் எல்லாம் இந்த உலக சத்துருக்களை எதிர்ப்பதற்கு, பிசாசானவனை எதிர்ப்பதற்கு போதாதல்லவா? துஷ்டனான சாத்தானை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். அவரே நம் பட்சமாயிருந்து நமக்காக யுத்தம் பண்ணுகிறவராய் இருக்கிறார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்திலே இருக்கிறார். கர்த்தர் என் பட்சத்திலே இருக்கிறார். இதனால் மனிதனால் எனக்கு என்ன செய்துவிட முடியும்? ரோமருக்கு எழுதின நிருபத்தில் ஒரு அற்புதமான வார்த்தை இருக்குது, பார்க்கலாம். தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நம்மை எதிர்க்கக்கூடியவன் யார்? தேவன் நம் பட்சத்திலே இருந்தால் யாரனை விரோதிக்க முடியும்? ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 31ஆம் வசனத்தில், தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் அவருக்கு விரோதமாக யாரால் நிற்க முடியும்? அவரை எதிர்த்து இந்த உலகத்தில் யாரால் நிற்க முடியும்? யாரால் எதிர்த்து நின்று போராட முடியும்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார்? 32ஆம் வசனமும் கூட, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ஆண்டவரே நமக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கையில், அவர் நம் பட்சத்தில் இருக்கையில், அதாவது அவரையே நமக்காக அருளியிருக்கிறார் பிதாவாகிய தேவன். அவரையே நமக்காக அருளியிருக்கும் போது அவரோடே கூட நமக்கு தேவையாயிருக்கிற எல்லாவற்றையும் ஏன் அருள மாட்டார்? புத்தி விஞ்ஞான சர்வ காரியங்களும் அவருக்குள்ளே இருக்கிறது. சர்வ வல்லமையுள்ள சம்மனராக அவர் இருக்கிறார். அவருக்கு ஒப்பானவர்கள் வேறொருவருமே இல்லையல்லவா? மரணத்தை ஜெயித்த தேவன், பாதாளத்தை ஜெயித்த தேவன், நரக அதிகாரங்களை மேற்கொண்டவர், அந்த ஆண்டவர் நமக்கு துணையாக இருக்கையில் இந்த உலகத்தில் நாம் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யோசித்து பார்க்க வேண்டும். எதற்காக உங்க வாழ்க்கையில பயம்? பாவம்தான் பயத்தை கொண்டு வருகிறது. ஆதாம் பாவம் செய்த போதுதான் தேவனுக்கு பயப்பட்டான். ஆதாமே, நீ எங்கிருக்கிறாய் என்று கேட்டபோது, நான் உனக்கு பயந்து என்னை ஒழித்துக் கொண்டிருக்கிறேன். அது என்ன ஆதாமே, எனக்கு நீ ஏன் பயப்படுகிறாய்? நான் உன்னை சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தர், உன்னில் அன்பு கூறுகிற பிதாவானவர், சர்வ அதிகாரத்தையும் இந்த தோட்டத்திலே அருளியிருக்கிறேன் இல்லையாங்க? எந்த இடத்துல ஆதாமும் ஏவாளும் பாவம் செஞ்சாங்க? தேவன் தந்த இடத்துல, தேவ சந்நிதியிலே தான் பாவம் செய்தார்கள். தேவனுக்கு முன்பாக செய்யவில்லை. தேவன் ஒருவேளை அங்கிருந்திருந்தா அவங்க செய்திருக்க மாட்டாங்க. நம்ம நினைச்சுக்குவோம் சில சமயங்கள்ல, நீர் இங்கே இருந்திருந்தால் எங்கள் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே என்று மரியாள் மார்த்தாள் சொன்னார்கள் அல்லவா? ஆனால் ஆண்டவர் வானத்திலிருந்து நம்மை பார்த்து கொண்டேதான் இருக்கிறார். நமக்கு முன்பாக ஒரு நபர் இருப்பதே போல தேவன் நமக்கு முன்பாக ஒருவேளை இல்லாவிட்டாலும் நமக்கு முன்னும் பின்னும் அவர் நம்மை ஆட்கொண்டிருக்கிறார். இந்த சத்தியத்தை நாம் உணர்ந்து கொண்டிருப்போம் என்றால் நாம் ஜாக்கிரதையாக இருப்போம். என்னுடைய வழிகளையெல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். இப்பொழுது என்னுடைய பிரசன்ட் லைஃப், நான் வாழ்கின்ற வாழ்க்கை அவருக்கு தெரியும். என்னுடைய எதிர்காலமும் அவருக்கு நன்றாய் தெரியும். அவர் அறியாமல் என் வாழ்க்கையில எதுவுமே நேரிடாது. உன்னை விட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்மை ஒரு காலம் மறக்க மாட்டார் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். பாவத்திற்கு இடம் தராமல், தப்பித்தவறி பாவமோ தவறோ செய்தால் அதை அறிக்கை செய்ய வேண்டும். தேவன் எப்படிப்பட்ட விடுதலையை தரக்கூடியவர் பாருங்க. இந்த மண்ணின் சரீரத்தில் இருக்கிற, மண்ணின் உலகத்திலே இருக்கிற நாம், பொய்யனான சாத்தான் இருக்கிற இந்த உலகத்திலே இருக்கிற நாம் பரிசுத்தமாக இருப்பதற்காக போராட வேண்டுமென்று சிற்சில வேளைகளில் நாம் பலவீனர்களாகி போராட்டத்திலே தோற்றுவிட்டால் தேவன் நம்மை கைவிடுகிறவர் அல்ல என்று நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிடுகிற வேளையிலே நம் தவறை உணர்ந்து, ஆண்டவரே ஐ எம் சாரி என்று உண்மையாக இருதயபூர்வமாக, ஆண்டவரே என்னை மன்னிங்க என்றால், நான் உன்னை மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறவர் அவர் அல்லவே அல்ல. உன் முகத்தை பார்க்க மாட்டேன் என்று சொல்கிறவரும் அல்ல. மனிதர்கள் ஒருவேளை நம்மளை அப்படி சொல்லுவாங்க. ஆனால் நம்முடைய தேவன் உன்னுடைய தப்பை மன்னிக்கிறதற்கு, நீ விழுந்தால் உன்னை எழுப்புவதற்கு, உன் கடந்த காலத்தை கணக்கில் எடுக்காமல் உன் எதிர்காலத்தில் ஒரு அருமையான நன்மையை உனக்கு அருளி செய்வதற்கு, வழிநடத்துவதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். ஸோ பயப்படாதீங்க. உலக நடப்புகளை பார்த்து பயப்படவே வேண்டாம். உங்களை நீங்க பார்த்துக்கிட்டா கட்டாயம் பயப்படக்கூடும். ஏனென்றால் இந்த உலகத்திற்குரியவன் இந்த உலகத்தின் காரியங்கள் நம்மை விட பெரிதாக இருக்கிறபடியாக காண்பிப்பான். ஏனென்றால் இது மாயையான உலகம் என்பதால். இந்த உலகத்தின் அதிபதி தந்திரங்கள், மாயைகள், ஏமாற்றுகளுக்கு மத்தியில் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தைரியமாக நிலைநிற்கும் போது மட்டும்தான், இயேசுவையே நோக்கி பார்க்கும்போது மட்டும்தான் புதிய பலனை பெற்றுக்கொள்ளுவோம். வேவு பார்ப்பதற்காக அனுப்பப்பட்ட 12 பேரில் 10 பேர் என்ன சொன்னார்கள்? அங்கே இருக்கிற அந்த மனிதர்கள் மிகவும் உயரமாயிருக்கிறார்கள், பலசாலிகளாயிருக்கிறார்கள்,
பயங்கர பராக்கிரமசாலிகள். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம் என்றார்கள். அவங்க பார்வைக்கு அவங்க அப்படி இருக்கிறது இவங்களுக்கு எப்படிங்க தெரியும்? அவங்க பார்வைக்கு அல்ல, உன்னுடைய பார்வைக்கு உன் சத்ரு எப்படி இருக்கிறான் என்பதுதான் முக்கியம். அதாவது நீ இயேசு கிறிஸ்துவை பார்த்துவிட்டு உன் சத்ருவையும் பார்ப்பாய் என்றால் எவ்வளவு பலவீனன் உன் சத்ரு என்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். உன்னை பார்த்து கொண்டு உன் சத்ருவையும் பார்க்கும்போது அவன் பெரியவனாக பலசாலியாக காணப்படலாம். ஆனால் உன் ஆண்டவரை பார்த்துவிட்டு உன் சத்ருவை நீ பார்க்கும்போது சாதாரணமாக கால் தூசிக்கு சமமில்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அவ்வளவு சுலபத்தில் உன் சத்துருக்களை உன் பாதங்களுக்கு கீழாக அமர்த்தி போடுகிறவராக ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். உன்னோட பலவீனத்தை பார்த்து நீ பயப்படாத, போராட்டங்களை பார்த்து பயந்து விடாத, உன் எதிர்காலத்தை நினைத்து கலங்காத. நீ இயேசுவை நோக்கி பார். சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வ அதிகாரியாக இருக்கிறவர், சமஸ்தத்தையும் செய்யக்கூடிய தேவன். மனிதனுக்கு அசாத்தியமா இருக்கலாம், அவருக்கு அசாத்தியம் என்று எதுவுமே இல்லை. இந்த வல்லமையுள்ள ஆண்டவர் உன்னுடைய பலவீனத்திலிருந்து உன்னை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். உன் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கிறவராக, உன் வாழ்க்கையிலே உனக்கு முன்னின்று உன்னை வழிநடத்துகிறவராக, உன்னுடைய சத்துருக்களை போராடி ஜெயிக்கிற ஒரே விஷயம், மரணத்திற்கு அதிபதியானவனை, சாத்தானானவனை ஜெயித்தவராக இந்த ஆண்டவர் இருக்கையில் அவர் மூலமாக நமக்கு மரணமும் கூட பயமில்லை. அவற்றை நாம் ஜெயிக்க முடியும். நாமும் கூட சாத்தான் என்றால், பிசாஸ் என்றால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் பிசாசானனுடைய தலை கல்வாரி சிலுவையில் அவர் தம்முடைய ஜீவனை தந்த போதே தலை நசுக்கப்பட்ட சத்ரு அவன். பிசாசானவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான் என்று தேவ வார்த்தை சொல்லுகிறது அல்லவா? எனவே ஒவ்வொரு சின்ன விஷயத்திற்கும், இந்த உலகத்திலே பார்க்கிற சூழ்நிலைகளுக்கும் அதன் தாக்கத்திற்கும் வளைந்து போகிறவர்களாக இல்லாமல், பயப்படுகிறவர்களாக இல்லாமல் எப்பொழுதும் இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன். மனிதனால் எனக்கு என்ன செய்ய முடியும்? அவன் யான் என்னை கொல்லுவேன் சொல்லுகிறான். ஆண்டவரே, யாரோ வந்து என்னை ஒரு கை பார்க்கிறேன் என்கிறான், என்னை உழைத்து விடுவேன் என்று சொல்லுகிறான், உன்னை ஒரேடியாய் முறியடித்து விடுவேன் என்று சொல்கிறான். ஆனால் ஆண்டவர் உன்னை உயர்த்துகிறவர், ஆண்டவரே உன்னை காப்பாற்றுகிறவர். உன்னுடைய சத்துருக்களை நீ முறியடிக்கிற விதத்திலே உன் பட்சமாய் நின்று போராடுகிறவராய் அவர் இருக்கிறபடினாலே பயப்படாதிருங்கள், எதற்கும் பயப்படாதிருங்கள், 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 பயப்படாதீர்கள் என்று 365 இடத்துல பரிசுத்த வேதாகமத்திலே பயப்படாதிருங்கள், பயப்பட வேண்டாம், பயப்படாதே, நான் கையை பிடித்து நடத்துகிறேன், தைரியமாயிரு, பயப்பட வேண்டாம் என்று தேவன் ஒவ்வொரு நாளும் 364 சொல்லிக்கொண்டே இருக்கிறார். நாளுக்கு ஒரு முறையாவது அவர் சொல்லுகிறார். இந்த தேவனிடத்திலே நாம் இருக்கிற பொழுது புதிய நம்பிக்கை நமக்கு பிறக்கும், புதிய விசுவாசம் கட்டாயம் நமக்குள் வரும். உன்னுடைய தேவன் எவ்வளவு பெரிய மகத்துவர் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். தேவனிடத்தில் வந்து உன் சத்துரு எப்பேற்பட்டவன் என்று சொல்லுவது அல்ல, பிரச்சனைகள் எவ்வளவு பெரியது என்று சொல்லுவதும் அல்ல. உன் பிரச்சனையை பார்த்து சொல், உன் தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை. உன் சத்துருவனிடத்திலே சொல்லு, உன் ஆண்டவர் எவ்வளவு மகிமையுள்ளவர் என்பதை. இந்த வார்த்தைகள் இருக்கிறது அல்லவா? நாம் ஒவ்வொன்றிற்கும் பயந்து கொண்டிருக்கிறோமே, நம்மை நாம் பார்த்துக் கொள்வதனால், நம்முடைய சத்துருக்களை பார்ப்பதனால. ஆனால் ஆண்டவரை நோக்கி பார்ப்பதில்லை. ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் என்றால், அவருடைய சகாயத்தை நாம் உண்மையாய் நாடுவோம் என்றால், ஆண்டவருடைய துணை உனக்கு இருந்தால், உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். அவங்க பயங்கரமாக சாபம் விட்டுட்டாங்க, இவங்க என்ன விரோதிக்கிறாங்கங்க, இவங்க யாரோ எங்களுக்கு எதிராக ஏதோ செய்வன செஞ்சிட்டாங்க, எங்களுக்கு மருந்து வச்சுட்டாங்கங்க அப்படின்னு சிலர் சொல்ல கேட்போம். எந்த மந்திரமும் எந்த மாயையும் எதுவுமே கூட உன் மீது தேவனுடைய ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிற போது, இந்த உலகத்தின் மந்திர தந்திரங்கள் ஒன்றும் உன் மீது ஒர்க் அவுட் ஆகாது என்பதை நீ விசுவாசித்தால், கிறிஸ்துவின் இரத்தத்தால் ப்ரொடெக்ட் பண்ணப்பட்டிருக்கிற பாதுகாவலுக்குள் இருக்கிற உன்னை ஒருவராலும் தொடவே முடியாது, பிசாசானவனால் உன்னை தொடவே முடியாது என்கிற விசுவாசத்தோடு தேவனுடைய கிருபையில் நாம் முன்னேறுவோம் என்றால் பாக்கியம் பெறுவோம். ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தை என் மீது தெளித்து உலக கரைகளிலிருந்தும், உலக காரியங்களிலிருந்தும், பாவங்களிலிருந்தும், உலகத்தின் பாவ பயங்களிலிருந்தும் என்னை தப்புவித்து வெற்றியாளனாக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவனாக வாழ கிருபை அருள வேண்டும் என்று ஆண்டவரை கேட்கலாமா? ஜெபிக்கலாம். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, யார் யார் எங்கெங்கிருந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, எந்த பயத்தினால் பீடிக்கப்பட்டிருக்கிறார்களோ, எதிர்காலத்தை குறித்த பயமாக இருந்தாலும், சுகவீனத்தை குறித்த பயமாக இருந்தாலும், பொருளாதார ரீதியாக எதிர்கொள்ள வேண்டியதை குறித்த பயமாக இருந்தாலும், பிசாசானவனுக்கு பயந்து, உலக தந்திரங்கள் ஏமாற்றுகளுக்கு பயந்து நஷ்டமடைந்து விடுவோம், செத்து விடுவோம் என்ற பயமாயிருந்தாலும், இந்த வேளையிலும் அப்படிப்பட்டவர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே விடுதலை செய்கின்றோம். அப்பா, நம்முடைய நாமத்திலே இருக்கிற தைரியத்தையும் விசுவாசத்தையும் எங்களுக்கு அருளி பிசாசை எதிர்க்கவும், உமக்கு நெருக்கமாய் வாழ்ந்து உம்மை மகிமைப்படுத்துகிறதற்கும்
எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இந்த வார்த்தையை கேட்கிற அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்திருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் பாரங்களை 8939801234 என்ற நம்பருக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப் அனுப்புங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் எங்கிருந்து பார்க்கிறீர்கள் என்பதை லைவ் சாட்டில் வந்து பதிவிட மறவாதிருங்கள். டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனலை இன்னும் ஒருவேளை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்யுங்கள். கமெண்ட் செக்ஷன் உங்கள் பெயர் விவரங்களை தெரிவியுங்கள். தேவனுக்கு சித்தமான நாளை மீண்டும் சந்திக்கலாம். அது வரைக்கும் தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக.